ஆணவம் நிமிர்ந்து நின்று அடி வாங்கும், ஞானம் பணிந்து நின்று வெற்றி பெறும். வாழ்க்கையில் தோற்றவர்கள் 2 பேர். ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர், மற்றொருவர் எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர். நம்மை தொலைத்தவர்களை தேடக்கூடாது, நம்மை தேடுபவர்களை தொலைத்து விடவும் கூடாது. சொந்த காலில் நிற்கும் போதுதான் தெரிகிறது நம் அம்மா அப்பாவின் கால் எவ்வளவு வலித்திருக்கும் என்று. தர்மம் கோடிக்கணக்கில் நன்கொடை வழங்குவது மட்டுமல்ல தர்மம். தெருக்கோடியில் தெரியாத ஒருவருக்கு மெதுவடை வாங்கி தருவதும் தர்மமே. உருவத்தை கண்டு யாரையும் தாழ்வாக எண்ணிவிடாதே. பெரிய ஆலமரம் கூட புயல் அடித்தால் வேரோடு சாய்ந்து விடும். ஆனால் சிறிய புல் அசையமே தவிர அதற்கு ஒன்றும் ஆகாது. கோபப்படுங்கள், ஆனால் ஆத்திரப்படாதீர்கள். திட்டுங்கள், ஆனால் யாரையும் சபிக்காதீர்கள். வாழ்க்கையில் சந்தோஷமும் அமைதியும் வேண்டும் எனில் செய்யும் செயலை விட பேசும் வார்த்தையில் கவனமாக இருங்கள். பணம் இருந்தா மட்டும் சந்தோஷமா வாழ்ந்திட முடியாது. பாசமா இருக்கிறவங்க பக்கத்துல இருந்தாதான் சந்தோஷமா வாழ முடியும். தண்ணீர் ஊற்றி வளர்த்த மரம் கூட கடைசியில் நிழலாவது தருகிறது. இரத்தத்தை பாலாக்கி தந்த உறவுகளே கடைசியில் அனாதை என்ற பட்டத்தை தானே தருகின்றது. முகத்துக்கு முன்னால் பாசமும் முதுகுக்கு பின்னால் வேஷம் போடும் உலகம் இது. தவறுகளை தவறி செய்தால் அது தவறில்லை, தவறாமல் செய்தால் அது தவறுதான். தவறுகளை தவறி செய்தால் அது தவறில்லை, தவறாமல் செய்தால் அது தவறுதான். மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாய் மாறும். வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது இதைதான். வெறுப்பவர்களை தேடாதே, விரும்பியவர்களை வெறுக்காதே. தேவைக்கு அதிகமாக நினைவுகளையும் கடனையும் சேர்த்து வைக்காதீர்கள். தூக்கத்தை பறிகொடுத்து விடுவீர்கள். பலம் என்பது வேறொன்றும் இல்லை. கதறி அழ 1000 காரணங்கள் இருக்கும்போது சிரிப்பை தேர்ந்தெடுப்பதுதான். கோபத்தில் ஒரு முடிவும் எடுக்காதே. மகிழ்ச்சியில் ஒரு வாக்கும் கொடுக்காதே. அழுகையில் ஒருவரையும் நம்பாதே. உயிரோடு இருப்பவன் சொல்ல இயலாது, மரணித்தவர்கள் கூற இயலாது. பின்னர் சொர்க்கத்தையும் நரகத்தையும் கண்டுபிடித்தவர்கள் எவரோ? நேர்மையாளர்களுக்கு கோபம் அதிகம் வரும், பொறுமையாளர்களுக்கு இரக்கம் அதிகம் வரும், துரோகிகளுக்கு நடிப்பு நல்லா வரும், ஏமாற்றுக்காரர்களுக்கு பொய்யை கூட உண்மை போல் பேச வரும். உட்கார்ந்து பேசினால் தீராத பிரச்சனையே இல்லை. அதற்கான வாய்ப்புகள் இருந்த போதும் பேசுவதற்கான மனம்தான் யாருக்கும் இல்லை. பலரது வாழ்க்கை வீண் பிடிவாதத்தால் அழிவதுதான் வேதனை, அனுபவம். ஒரு பொருளை வாங்குவதற்கு முன் அது நம் தேவைக்கா அல்லது நம் ஆசைக்கா என்ற தெளிவு இருந்தால் சிக்கனம் தானாக வரும். ஒரேடையாக உச்சிக்கு ஏறிவிட வேண்டும் என்று நினைப்பதுதான் உலகில் பல கஷ்டங்களுக்கு காரணமாயிருக்கிறது.